Hi friends, welcome back to Life Lesson channel. ஜம்முல இருந்து அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் அந்த சைனா பார்டர்ல நம் நாட்டின் இராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 18,500 அடி ஹைட்டுக்கும் மேலே -40°C வரைக்கும் இருக்க டெம்பரேச்சரில் எவ்வளோ கஷ்டப்பட்டு டியூட்டி கொடுத்து நம் தாய் நாட்டை காப்பாற்றுறாங்க அப்படின்றத பற்றி நான் என்னுடைய ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு கடினமான சூழ்நிலையில் இராணுவ வீரர்கள் தங்கள் உயிரை பணைய வச்சு எப்படி அங்கே டியூட்டி கொடுக்குறாங்க, எந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யறாங்கன்றத சாம்பிளுக்கு ஒரு சின்ன வீடியோ காமிக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, இது பறந்து விரிந்த சைனா பார்டர் இமயமலை பகுதியில் ஒன்றான லடாக் பகுதி. இது கிட்டத்தட்ட 17,500 அடி ஹைட்டு, -40°C வெப்பநிலை வின்டர்லையும் -12°C வெப்பநிலை சம்மர்லையும் இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளோட ரத்தமே உறைஞ்சு போகிற அளவுக்கு அங்கே குளிர் இருக்கும். மிகவும் கடினமான அந்த பார்டர் பகுதியில் நம்ம இராணுவ வீரர்கள் நம் தாய்நாட்டின் பாதுகாப்பை இன்னும் அதிகரிக்கணும், மேலும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு பதுங்குக்குழி மோர்ச்சா அமைச்சு அந்த மோர்ச்சாவுக்கு டாப்ல கிட்டத்தட்ட 1200 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆர்டிலரி கன்னு, அதாவது பீரங்கிய எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்றத வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. எவ்வளவு கடினமான ஒரு டியூட்டி. சிறிது தவறு நேர்ந்தாலும் தங்கள் உடலே சுக்குநூறாக செதறக்கூடிய ஒரு அபாயம் இருந்தும் அந்த ஆபத்தை எல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாம தங்கள் உயிரையும் அர்ப்பணிச்சு தங்கள் தாய்நாட்டை பாதுகாக்கக்கூடியவங்க தான் நம் நாட்டின் சோல்ஜர்ஸ். ஆனால் அந்த நாட்டில் அவங்களுக்குரிய அங்கீகாரமும் மரியாதையும் மற்றும் கௌரவமும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அது இன்னும் கேள்விக்குறி தான். இங்குள்ள அரசியல்வாதிகளுக்கு கூட பென்ஷன் இருக்குது. எத்தனை தடவை அவங்க எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகுறாங்களோ அத்தனை முறை அவங்களுக்கு பென்ஷன் இருக்குது. ஆனா ஒரு தடவை டியூட்டிக்கு வந்துட்டா அவர் திரும்ப தன் வீட்டுக்கு உயிரோட போவாரு அப்படின்ற எந்த வித நிச்சயமே இல்லாத இந்த வேலையில இருக்க நம் நாட்டின் சோல்ஜர்ஸ்களுக்கு, சிஏபிஎஃப் சோல்ஜர்ஸ்களுக்கு பென்ஷன் இல்லைன்றது தான் இன்னைக்கு ரொம்ப வேதனை அளிக்குது. இதுதான் நம்ம இந்தியாவோட இன்றைய நிலைமை. என்ன சொல்ல தெரியல. மக்களாகிய நீங்கள் தான் இது சரியா தவறா அப்படின்ற ஒரு முடிவை சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மக்கள் அனைவருக்கும் போய் சென்றடையணும். அதனால இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் அனைவரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.